இடத்துல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு 3 விதமான சம்பவம் இருக்குது. அப்படின்னா இது வாய்ப்பே இல்லை, இது நடக்காது. ஆனால் அந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த காரியத்தை ஆண்டவர் ரொம்ப அழகாக அதை பண்ணி முடிச்சிட்டார். அதை சொல்லி நம்ம கடந்து போக போகிறேன். வாசிக்கலாம், வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம். ஸோ 3ஆம் வசனத்தை, அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நமக்கு இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அப்போ பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம் அப்படின்னா ராத்திரி முழுக்க ஒரு வலைய, எப்பொழுது மீன் பிடிக்கிறவர்கள் ஒரு வலையை போட்டாலும் அந்த வலையை ஒரு டைம் போட்டாலே அதுல கொஞ்சம் மீன் கிடைக்கும், இல்லைன்னா மிகுதியான மீன் கிடைக்கும். ஆனா இந்த சீமோன் பேதுரு கடலை குறிச்சா அறிஞ்சவங்க, மீனை குறிச்சா அறிஞ்சவங்க, எந்த இடத்துல எப்ப வரும் என்ன எடுக்கும் எல்லாமே தெரிந்தவர்கள். அவர்கள் பிரயாசம் அப்படின்னா ராத்திரி முழுக்க அந்த இடத்துல மீன் தேடியும் எதுவுமே கிடைக்கல. அப்போ இனி வாய்ப்பில்லை, இனி கிடைக்காது, இவ்வளோ நேரம் வராத மீனா இனி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர்கள் வலையெல்லாம் போய் கிளீன் பண்ணி எல்லாம் வச்சதுக்கு பிற்பாடு ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அந்த இடத்துல வலையை போடு, அந்த இடத்துல வலையை போடு. அப்பதான் இந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரை, நீங்க என்னமோ நாங்க ட்ரை பண்ணாத மாதிரி நினைக்கிறீங்க, நீங்க என்னமோ நாங்க இன்னுமே போடாது ஒரு டைம் போட்டு எடுத்தது மாதிரி நீ நினைக்கிறீங்க. இல்ல, இந்த மீன் கிடைக்கிறதற்கு நாங்க ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஆனா மீன் கிடைக்கல. ஆனாலும் ஒன்று செய்கிறேன், என் தேவனால் ஆகும், உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். மிகுதியான மீன்களை கர்த்தர் தந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் நம்புறேன், ஃபர்ஸ்ட் வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், நான் ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், என் ஞானத்தை எல்லாம் கொடுத்து நான் பிரயாசப்பட்டேன், நான் பிரயாசப்படாதது எதுவுமே இல்லை, நான் தேடி போகாதது எதுவுமே இல்லை, எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டேன், எங்கெங்க சொல்றாரோ அங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எனக்கு வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, காலியான வலைகள், காலியான வலை. ஆனாலும் ஒன்று இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களால உங்க வார்த்தையின்படியே நீங்க யாரோ ஒருவர் ஒருவேளை பெரிய பிரயாசம் எடுத்து தோற்று போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம், பெரிய பிரயாசம் எடுக்கலாம், பிரயாசம் எடுத்து தோற்று போய் இப்பொழுது சோர்ந்து போய் இனி நான் எதுவும் நான் செய்ய மாட்டேன், கர்த்தர் உயிரோட வச்சா வைக்கட்டும், எடுத்தா எடுத்துக்கட்டும், ஆண்டவர் எனக்கு தந்தா தரட்டும், இல்லைன்னா வேண்டாம், எனக்கு மனசே விட்டு போயிருச்சு பாஸ்டர், எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட இல்லை, ஒரு அற்புதத்தை கூட நான் பார்க்கல, ஒரு பெர்சன்டேஜ் கூட பார்க்கல. ஒரு 10 மீன் கிடைச்சிருந்தா கூட நான் அடுத்து வலைக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன், ஒரு 20 மீன் கிடைச்சிருந்தா கூட நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், பாஸ்டர் நான் செஞ்ச காரியத்திற்கு ஒரு சின்ன பலன் வந்திருந்தா கூட நான் கண்டிப்பா அதை கண்டினியூவா பண்ணியிருப்பேன். ஆனா நான் எடுத்த எல்லா பிரயாசமும் எனக்கு வெறும் வலையத்தான் கொடுத்துச்சு, எனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு, எனக்கு அதுல ஒண்ணுலையுமே பிரயோஜனம் இல்லை, பிரயாசம் மட்டும் இருக்குது, ஆனா எந்த பதிலும் இல்லை.
ஆனா கர்த்தர் அப்படி நொந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு கர்த்தர் உற்சாகப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போ, நீங்க ஆழத்துல தள்ளி கொண்டு போ. இன்னும் உங்க ஜெப வாழ்க்கை ஆழமாகட்டும், இன்னும் உங்க விசுவாசம் ஆழமாகட்டும், இன்னும் உங்க நம்பிக்கை ஆழமாகட்டும். கர்த்தர் சொல்றாரு, விட்டுறாத. நான் இத்தனை உபவாசம் இருந்தேனே, 5 நாள் ஜெபத்தை முடிச்சேனே, 7 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனே, ஒண்ணுமே நடக்கலையே. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஆனா மகனே, உன் மேல நான் வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது, உன் மேல நான் வச்சிருக்கிற தரிசனம் வித்தியாசமானது, உன்னை கொண்டு நான் செய்கிற காரியங்கள் பெரியவைகளா இருக்க போகுது. நீ சோர்ந்து போகாத, அவருடைய கரத்தினாலே ஆகும். நீ இன்னைக்கு பார்க்கிற அந்த வெறுமையான வலைகள் நிரம்பி வழியத்தக்க வலைகளாய், மிகுதியான மீன்கள் உனக்கு கிடைக்கிற ஒரு வலையாய் மாற்றப்படும். நம்புறவங்க கைகளை மேல தட்டி நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, முழு பலத்தோட நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, என்னுடைய பிரயாசத்திற்கு பதில் தருகிற கர்த்தர். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக இங்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னா, தராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அதே கடல் தான், அதே வலை தான், அதே போட்டு தான், அதே மீன் பிடிக்கிற ஆள் தான். ஆனா வேதம் சொல்கிறது, வலை கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்கள். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அப்படி நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பார்க்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? அவருக்கு லேசான காரியம்தான். கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம். ஹல்லேலூயா. இந்த பிரயாசம் எடுத்து தோற்று போன அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கை தர்றாரு, நம்பிக்கை தர்றாரு. ட்ரீட்மெண்ட் எடுத்து தோற்று போன ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை தர்றாரு. உழைச்சு உழைச்சு பாடுபட்டு தோற்று போன ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை தர்றாரு. என்ன நம்பிக்கை தர்றாருன்னா, இல்லை அதே வலை தான், நீ தான், அதே ஆள் தான், ஒன்றும் மாறலை, புதுசாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் யார் மட்டும் அந்த இடத்துல வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மட்டும் அந்த இடத்துல வந்திருக்கிறார். கர்த்தர் மட்டும் அந்த இடத்துல வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், இந்த வார்த்தை உண்மையானால் இந்த 6வது நாள் ஜெபத்தில் இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் இல்லை ஆண்டவர், எனக்காக தான் ஆண்டவர். இந்த வார்த்தை என் கணவனாருடைய ரட்சிப்புக்காக நான் என்னென்ன எடுக்கணுமோ எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். என் பிள்ளையினுடைய ரட்சிப்புக்காக நான் என்னென்னமோ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இனி எடுக்காத பிரயாசம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை பாஸ்டர். என் பிள்ளைக்காக எடுக்காத பிரயாசம் என்ன பாஸ்டர் இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. எல்லா பிரயாசையும் எடுத்தேன். யாரையெல்லாம் பார்க்கணுமோ எல்லாரையும் பார்த்துட்டேன், எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டேன், யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையுமே கேட்டேன். என் வாழ்க்கையில போகவே முடியாத இடத்துக்கெல்லாம் நான் போட்டேன். நான் ட்ரை பண்ணாததெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எனக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சி இருக்குது, மிஞ்சி இருக்குது. ஆனா ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று, கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. அவருடைய பிரசன்னம் நிறைய பேரை தொட்டுட்டே இருக்கிறத நான் பார்க்கிறேன். உங்களால மட்டும்தான் ஆண்டவரே முடியும், உங்களால மட்டும்தான் ஆண்டவரே முடியும். ரசீமை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் கொடுத்து நான் தோற்று போய் தானே வந்திருக்கிறேன். தோற்று போய் என்னுடைய பிரயாசம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, பிரயாசம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. Thank you Jesus. Amen. Thank you Jesus. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை
32வது வசனத்தையும் வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 32வது வசனத்தையும். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரே, ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீங்க 32வது வசனத்தையும் வாசிக்கலாம். 32வது வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரே, ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடருடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம் கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றான். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையினால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். இந்த இடத்துல நம்பர் 2, ஃபர்ஸ்ட், முதல் இடத்துல அவங்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லா பிரயாசத்தையும் நாங்க எடுத்துட்டோம், இனி வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இயேசு அந்த இடத்துல அற்புதத்தை செய்தார். ஆமென். இந்த இடத்துல நம்பர் 2, இரண்டாவது இந்த இடத்துல இவங்க வாய்ப்பில்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எல்லா பிரயாசத்தையும் எடுத்து பார்த்தோம் இல்ல, ஆண்டவரே, டைம் முடிஞ்சிருச்சு, நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நாங்க 2 பேருமே, மார்த்தாளும் மரியாளும் 2 பேரும் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால், நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால். நீங்க மட்டும் இருந்திருந்தீங்கன்னா அவன் ஜீவனோடு இருந்திருப்பான். ஆனா இப்ப என்னன்னா, நீங்க இல்ல, அவ்வளவுதான், அவன் இறந்துட்டான். இப்போ அவனை நாங்க அடக்கம் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஆண்டவர் அவனை உயிரோட எழுப்புவேன் அப்படின்னு பேசும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் நடக்கும், எங்களுக்கும் தெரியும், ஆனா இப்போ உயிர்த்தெழ மாட்டான். அப்போ என்னை கல்லறையின் பக்கத்துல கொண்டு போங்க, இந்த கல்லை உருட்டி போடுங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 4 நாள் ஆயிட்டு, நாருமே லேட் ஆயிருச்சு, இனி நடக்காது, அந்த டைம் முடிஞ்சிருச்சு. அதான் சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. ஆனால் வேதம் சொன்னது, மனுஷனுடைய நேரம் முடிந்து போனாலும், உங்கள் நேரம் முடிந்து போனாலும், என் தேவன் நினைப்பாரானால் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கத்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கத்தர் ப்ராமிஸ் பண்றாரு. அவர் ஒன்று செய்ய போறாரு. நேரம் முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு, வயசு முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி வாய்ப்பு இல்லை.
ஆனா கர்த்தர் மட்டும் சொல்றாரு, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாருடைய டைம் முடிஞ்சாலும் ஆண்டவருடைய டைம் மட்டும் இன்னும் முடியவே இல்லை. கர்த்தருடைய வேலை இன்னும் வரல, கர்த்தருடைய வேலை இன்னும் முடியல. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, உங்க வேலைக்காக காத்திருக்கிறேன், உங்க வேலைக்காக காத்திருக்கிறேன். உங்க டைம் ஆரம்பிச்சிரட்டும் ஆண்டவரே, உங்க டைம் ஆரம்பிச்சிரட்டும் ஆண்டவரே. இன்னையிலிருந்து கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்குது. இந்த ஜெபத்திலிருந்து ஆண்டவருடைய வேலை ஆரம்பிக்குது. மனுஷனுடைய வேலை முடிந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை ஆரம்பிச்சு கானாவூர் கல்யாண வீட்டில் அவ்வளவு பெரிய அற்புதத்தை உண்டு பண்ண முடியுமானால், ஜீசஸ் ஜீசஸ், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Thank you Jesus, thank you Jesus, hallelujah. மனுஷனுடைய நீங்க நினைச்ச டைம் எல்லாம் முடிஞ்சாலும் கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்க போகுது. கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்க போகுது. கர்த்தர் உங்களுடைய கைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த வேலை ஆரம்பிக்க போகுது. ஜீசஸ், நான் ஆவிக்குள்ள ரொம்ப உணர்றேன், நான் அந்த பிரசன்னத்தை உணர்றேன். நீங்க எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய வாலிப தம்பி தங்கச்சியினுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வேலை ஆரம்பிக்குது. கர்த்தர் உன்னை யூஸ் பண்ண ஆரம்பிக்க போறார். கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிக்க போறார். ஆண்டவர் உன்னை நடத்த ஆரம்பிக்க போறார். ஆண்டவர் உங்களை வளர்த்துறதுக்கு ஆரம்பிக்க போறார். கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்க போகுது. நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலா. கைகளை மேல தட்டி ஆகும், எல்லாமாகும். சத்தமாய் பாடுவோம், இயேசுவே இயேசுவே. திரும்ப திரும்ப எல்லாமே உம்மாலா. சொல்லுங்க விசுவாசத்தோட, விசுவாசத்தோட.
அல்லவா? அந்த எழுப்புதலை 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 ஹalleluya ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 49வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 49வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அடுத்த வசனம். அவர் வீட்டிலே வந்தபோது பேதுருவையும் யாக்கோபும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளை இட்டார். நன்றாய் கரங்களை தட்டி அதன மரஹதலரம். ஹalleluya ஹalleluya ஆமென். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க எடுத்த எல்லா முயற்சியும் தோற்று போய் நீங்க ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவரை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவ என்ன பண்ணிட்டான்னா மரிச்சே போயாச்சு, இறந்து போயிட்டா. இனி வாய்ப்பு இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் மரித்தவளாய் அவளை பார்க்கும்போது இயேசு மட்டும் எப்படி பார்த்தார் அப்படின்னா தூங்கினவளாய் பார்த்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. எல்லாரும் டெத்து, இறந்துட்டாங்க. எல்லாரும் மரிச்ச அவங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் அந்த பிள்ளை இறந்து போனதை அவங்க கண்ணில் பார்க்குறாங்க. ஆனா இயேசுனுடைய பார்வை மட்டும் எப்படி பார்த்தார் அப்படின்னு சொன்னா, அவள் நித்திரையாய் இருக்கிறாள். நான் சொல்றேன், நீங்க எடுக்கிற அத்தனை பிரயாசம் மரிக்கல. அது எப்படி இருக்குன்னா உறங்கிட்டு இருக்குது, தூங்கிட்டு இருக்குது. கர்த்தருக்கு தட்டி எழுப்புறது லேசான காரியம். அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அவரால் ஆகாத காரியம் என்று, கர்த்தரால் ஆகாத காரியம் என்று நமக்கு முன்பாக வந்து நின்று ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று. அவரால் ஆகும், அவரால் ஆகும், அவரால் ஆகும், அவரால் ஆகும். எந்த இடத்துலலாம் வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்கு, அதை என் கண்ணால பார்த்துருக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை சொல்லும் போது என்ன தாங்காமலே அப்படியே அழுகதான் வருது. எத்தனையோ பேர் வாய்ப்பில்லைன்னு தான் சொன்னாங்க, வாய்ப்பில்லைன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவரால் முடியாது என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். 2005வது வருஷம் இந்த கண்ணப்ப நகரில் ராமகிருஷ்ணா மெடிக்கல் ஷாப்பில் டாக்டர் தாமோதரன் அவர் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது, அவர் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வந்து அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தார். நிறைய மெடிசன் கொடுத்தார். அவர் இப்போவும் இருக்கார். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும். இப்போ ஒரு நாள் திடீரென்று இரவில் எனக்கு வந்து பயங்கரமான நெஞ்சு வலி வந்துச்சு. ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன். அப்போது அம்மா அப்பா இவங்க 2 பேருமே ரொம்ப பயந்துட்டாங்க. நெஞ்சு வலி என்னோட பயந்துட்டாங்க. ஸோ உடனே என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த டாக்டர்கிட்ட. கூட்டிகிட்டு வந்து
என்ன வெளியில் உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போனாங்க. உள்ளே போய் அந்த டாக்டர் இடத்துல கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இவனுக்கு நெஞ்சு வலி வந்திருக்குது, அவங்க அம்மா அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஒருவேளை இந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில, பேசாமல் இவனை ஊருக்கு அனுப்பி விட்டுறட்டுமா அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட என்ன வெளியில் உட்கார வச்சு இவங்க 2 பேரும் கேட்குறாங்க. உடனே அந்த டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் இதுக்காக அனுப்பி விடாதீங்க, நீங்கள் அவரை பார்க்கணுன்னு முடிவு எடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், ஏதோ ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி நினச்சிக்குங்க, கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு அவர் சொல்லி, அந்த டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்ப அந்த வீட்டில் நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்போது நான் நம்புகிறேன். ஸோ அவர் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஸோ வாய்ப்பில்லை, அவன் திரும்ப இந்த வியாதியில் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு உங்கள் முன்பாக நான் நிற்கும்போது நான் நம்புகிறேன். நானும் அப்படி தான் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினச்சேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை. தேவனால் கூடாத காரியம். வாய்ப்பு இல்லைன்னு உங்கள் மனசு 1000 டைம் சொன்னாலும் என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவர் நிறைய பேரிடத்துல கர்த்தர் நேருக்கு நேர கர்த்தர் பேசுறாரு. கர்த்தரால் ஆகாத காரியம். இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்கள்கிட்ட தெளிவா பேசுறாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று. நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, உங்க இருதயத்துல இருக்கிற அந்த நகைப்பை எடுத்து போடுங்க, அந்த அவிசுவாசத்தை எடுத்து போட்டு கர்த்தரிடத்துல விசுவாசமா சொல்லுங்க, ஆமா நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சாராய்க்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியுமானா, இன்னைக்கு வாழ்கிற பரிசுத்தவான்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய முடியுமானா, எனக்கு ஆண்டவர் செய்ய முடியும், நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க சத்தம் மட்டும் அப்படியே உயர்ந்து சொல்லிட்டே இருக்கட்டும். கர்த்தரால் ஆகாத காரியம், ஆண்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல சரீரம் ரெடி ஆகுது. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலை சரியாகுது. இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே சரியாயிட்டு இருக்குது. ஓ நான் நம்புறேன் சொல்ல 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 அந்த மகிமை. நான் நம்புறேன் ஆண்டவரே, என்னை சீர்படுத்துகிறவர் கர்த்தர் அல்லவா, என்னை சீர்படுத்துகிறவர் கர்த்தர் அல்லவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருகச் செய்யும் தேவன். சொல்லு, இடம் கொள்ளாமற் பெருகச் செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவா, என்னை பலப்படும் நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி. ஆமாப்பா, இந்த 6வது நாள் இறங்கி வந்து உங்க மகிமையோட இறங்கி வந்து சாராளுடைய கற்பத்தை திறந்த கர்த்தர், ஆபிரகாம விசுவாசிகளின் தகப்பன் என்கிற லிஸ்ட்ல வச்சவர், வாய்ப்பே இல்லாத இடத்துல அற்புதத்தை செய்த கர்த்தர் மகிமையை பார்க்கட்டும். காலம்
பாடுகள் எல்லாமே பறிபோ உந்தன் முன்னே உருகி கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி. புது நன்மைகள் என்னை சேரும். இப்ப கைய மேல தட்டியோ அவர் ஸ்திரப்படுத்துவார். என்னை சீர்படுத்துவார். நன்றி அப்பா நன்றி. இயேசுவே இயேசுவே. எஸ், ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுறவங்க பாடுங்க, ஏசப்பாட்ட ஒப்பு கொடுக்கிறவங்க ஒப்பு கொடுங்க, மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் இன்னைக்கு ஆணித்தரமா வாக்கு கொடுக்கிறாரு. எஸ் எஸ் எஸ், என்னாலே ஆகாது. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் என்று உண்டோ? எஸ், ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஒப்பு கொடுக்கிறவங்க ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சி எல்லாம் ஜெபம் நல்லா சத்தமா சத்தமா. எஸ் எஸ், மன்னிப்பு கேட்கிறோம்னா மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் மாற்றுறாரு, முழுக்க முழுக்க மாற்றுறாரு. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுறாரு. சகல சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுறாரு. ஓ நன்றி ஆண்டவரே நன்றி. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி. நீ நல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி. நீ நல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நீ நல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி. நீ நல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி. நீ நல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி. ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கட்டும். நன்றி அப்பா நன்றி. நன்றி ஆண்டவரே நன்றி. நன்றி ஆண்டவரே நன்றி. நன்றி ஆண்டவரே நன்றி. Thank you Jesus. கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அந்த கான்பிடென்ட் ஆண்டவர் எல்லாருக்கும் தர்றாரு. எஸ், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் பாஸ்டர். என் வாழ்க்கையிலும் அப்படிதான். நான் நிறைய நான் சொல்றேன், எனக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் எனக்கு முன்னாடி வந்து நிக்குது. இனி வாய்ப்பே இல்லை, இனி வாய்ப்பே இல்லை. நான் என்னதான் ஜெபம் பண்ண வந்தாலும், நான் என்னதான் நம்பிக்கைக்குரிய வார்த்தையை பேசினாலும், என்னுடைய இருதயத்தினுடைய ஒரு வாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுது, இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுது எனக்காக. இன்னைக்கு ஆனா ஆண்டவர் என் கூட நேரடியா பேசி இருக்கிறாரு. இப்போ எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது மாதிரி எனக்கு தெரியல. ஆனா என் விசுவாசத்தை ஆண்டவர் மட்டும்தான் பெருக பண்ணணும். என் ஃபெய்த் ஆண்டவர் மட்டும்தான் பெருக பண்ணணும். நிறைய பேர் என்ன பார்த்து கேட்குறேன், இனியுமா அவனை நம்பிட்டு இருக்க? இனியுமா அவங்க வரப்போறாங்க? இனியுமா நடக்க போகுது? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை.
வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கைகளை மட்டும் உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த சத்தம் எந்தெந்த காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி 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 மனசு நோகடிச்சு வந்திருக்கிறாங்களோ, அவங்க அத்தனை பேர் மேலையும் தேவனுடைய மகிமையின் கரம். இப்ப அந்த வியாதி ஆனாலும், இப்ப அந்த போராட்டமானாலும், இப்ப அந்த கடன் பிரச்சனை ஆனாலும், இப்ப அந்த குடும்ப சூழ்நிலை ஆனாலும், எதுவானாலும் இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இப்பொழுது ஒரு அற்புதத்தை நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்க பிள்ளைகளை நோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆனா எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் நாங்க கேட்க வரல, அதை கேட்க கேட்க நாங்க எங்களை மாத்திக்கிறோம் ஆண்டவரே. அதை கேட்க கேட்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுத்தப்படுத்தி கொள்ளுறோம் ஆண்டவரே. ஆனா ஒவ்வொருத்தரும் பார்க்கிற அளவுக்கு அந்த அற்புதம் நடக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரால் ஆகாத காரியம். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை எங்க பிள்ளைங்க உச்சரிக்கணும். எப்படி சாராள் ஒரு பிள்ளையை பெற்று, ஈசாக்கை பெற்று, கர்த்தரை நான் நகைச்சேன், ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என் சிறுமையை பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த அற்புதத்தை பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. இந்த சத்தம் கேட்கிற லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க, சர்ச்சில் வந்த பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் உங்க கிருபை மூடிக்கொள்ளட்டும். அப்படியே தொடர்ந்து எந்த தடையும் இல்லாம உங்க வார்த்தையை கேட்கறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, உங்க சமூகத்துல உட்கார்றதற்கு ஒரு விடுதலையை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திற்கு பின்பாக நின்று தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர். உங்க மகிமையால் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. ஆச்சரியமாய் நடத்தும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.